அணுக்கரு இயற்பியல் டாப்பிக்கில் அணுக்கரு உலையோட பகுதிகள் தான் பார்க்க போகிறோம். அங்கே பிளவுக்கு உட்படுத்துகிற பொருளை என்னன்னு சொல்கிறாங்கன்னா எரிபொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அணுக்கரு பிளவுக்கு உட்படுத்துறத அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, யுரேனியம் பொதுவாக யூஸ் பண்ணுறாங்க. தனிப்பான் அப்படின்னா உயர் ஆற்றல் கொண்டதை குறைந்த ஆற்றல் கொண்டதாக மாற்றுறது தான் தனிப்பான். நியூட்ரான்கள், உயர்ந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களை குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களாக குறைப்பது தான் தனிப்பான். என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா கிராபைட், கனநீர் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. கட்டுப்படுத்தும் கழி அப்படின்னா அங்கே தொடர்வினை நடந்துகிட்ருக்கோம், அப்போ அதை நிலைநிறுத்தி நியூட்ரான்களை உட்கவரும் தன்மை கொண்ட போரானியும் காட்மியமையும் யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுன்னா நியூட்ரான்களை உட்கவர்ந்து அந்த தொடர்வினையை நிலைநிறுத்தும், அதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க, போரான் காட்மியம். அடுத்து வேறு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா குளிர்விப்பான், வெப்பத்தை நீக்கத்துக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. நீர், காற்று, ஹீலியம் யூஸ் பண்ணுறாங்க. தடுப்பு சுவர், இது என்னென்னா இப்போ கதிர்வீச்சு சுற்றுச்சூழலுக்கு பரவக்கூடாது அப்படின்றதுக்காக அதை தடுத்து பாதுகாக்கணும் அப்படின்றதுனால தடிமனான காரியத்தாலான சுவரை யூஸ் பண்ணுறாங்க அணுக்கரு உலையில்.